சமாதிக்கான காவல் போட்டு வச்சுட்டாங்க. அதாவது அந்த சமாதியில வந்து இத்தனை நாளுக்குள்ள அவர் காரியத்துக்குள்ளேயோ இல்ல அந்த சமாதி ஆண்ட வந்து சில பேர் சபதம் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். ஏன்னா அவர் விட்டு சென்ற சில ஒரு எதிரிகளை இப்போ வட சென்னையை பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவோம். எப்போ இந்த பிஎஸ்பியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதுலேருந்து அந்த ஏரியாவை சாதாரணமான ஒரு நிலைக்கு கொண்டுன்னு வந்துட்டாங்க. அப்படி இருக்க அவர் அதில் சிறைச்சாலை போகிறாரு. முதல்ல அவர் மேலே போட்டது பொய் வழக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் மீது ஒரு கொலை வழக்கு ஃபைல் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய ஜெயிலுக்கு போனோடனே நெட்வொர்க் பெருசாகுது. இப்போ சாமானிய மனுஷன் வந்து ஜெயிலுக்கு போகிறப்ப மிகப்பெரிய நெட்வொர்க். ஒரு 2 நாள் இருந்தாலே ஒரு பிரிசனில் போகிறப்ப பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் அங்கே வந்துடுறாங்க. தொடர்ந்து இந்த கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் வெள்ளை ரவியால் இவர் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நபராக மாறினார். இது வரைக்கும் அவர் மேலே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றமும் நாகேந்திரன் என்றவர் மேலே பதிவாகும். ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் டிரைவருங்க மூலம் நேரடியாக அந்த கஞ்சா வியாபாரிகளை கூட கொண போகிறாங்கன்றத சமீபத்தில் கூட ஒரு பதிவு பண்ணி ஒரு கஞ்சா வியாபாரியை பிடிச்சி விட்டாங்க. 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்கலேருந்து எல்லாமே ஒரு ஊடகத்தில் வந்து கூட இந்த சாவுக்கு வந்தது எவ்வளவு பெரிய அவமானம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வணக்கம். இன்று நம் நேர்காணலில் நம்மோடு சமூக சசிகுமார் தான் இணைந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. ஓகே, இந்த வியாசர்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடி நாகேந்திரன் அவர்கள் மறைவு பார்த்துருப்பீங்க. நிறையா போலீஸ்லாம் வந்து குமிச்சாங்க. அவரோட மறைவு முன்பு அப்புறம் மறைவுக்கு பின்பு இந்த நிகழ்வையும் அந்த மறைவு பற்றியும் உங்களோட கருத்து என்னன்னா, உங்கள் பார்வை என்னன்னா? அதாவது பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி நாகேந்திரன் என்ற ஒரு கேரக்டராக நம்ம பேசணும். இப்போ வட சென்னையை பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில் எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவாங்க. என்னென்னா வட சென்னை நார்த் மெட்ராஸ்னாலே பயங்கரமாக ஒரு அட்டூழியம், பயங்கரமான ஒரு டெரரு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பதிவை தொடர்ந்து காவல்துறையாலும் ஆட்சியாளர்களாலும் தொடர்ந்து கொண்டு இந்த நார்த்து மெட்ராஸை தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான இடம், பயங்கரமான இடமா காமிக்கிறாங்க. இப்போ இறந்து போன நாகேந்திரன் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக பிள்ளையாந்தோப் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக 80% காவல்துறை அதிகாரிகள், தாதாக்கள் எல்லாரையும் ஒழிச்சிட்டாங்க. எப்போ இந்த பிஎஸ்பியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டதுலேருந்து அந்த ஏரியாவை ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு கொண்டுன்னு வந்துட்டாங்க. அப்படி இருக்க அமைதியாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு 1000க்கும் மேற்பட்ட, அதாவது 41 இன்ஸ்பெக்டர், 120க்கும் மேற்பட்ட உதவி ஆய்வாளர்கள், அது இல்லாமல் 3 டிசி, நிறைய அதிகாரிகளை போட்டு மக்களை ஒரு பெரும் அச்சத்துக்கு தமிழ்நாட்டே நார்த்து மெட்ராஸ் ஒரு மிகப்பெரிய ரவுடி இறந்துட்டாரு. இவங்களுடைய டிஆர்பி ரேட்டு ஏற்றுறதுக்காசமே பத்திரிக்கை ஊடகங்கள் இதை ரொம்ப பெருசாக ஊதிடுச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக சமீப காலமாக ரவுடிகள் வந்து என்கவுண்டர் செய்கிறாங்க. இந்த பதட்டத்தை தனிஞ்சிருக்கு. இந்த டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் இறக்குறாரு. அவர் தொடர்ந்து ஜெயில் வாழ்க்கையில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் நம்ம சிம்பிளாக பேசலாம். அவர் செய்த கொலைகள் அப்படியே பில்டப் பண்ணி அவரை பெருசாக நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரவுடி நாகேந்திரன்ன்றவர் ஒரு நார்த்து மெட்ராஸில் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவாகணுன்ட்டு ஒரு ஜிம்முக்கு போகிறாரு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர்கள் வருவாங்க. இப்போ அந்த மாதிரி அவருக்கு ஒரு நபர் பழக்கமாகறாரு. அந்த நபர் கூட நெருங்கி பழகிறப்ப அந்த நபருக்கு நம்ம யாரையும் பேர் சொல்லி அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ அவருக்கு அங்கே வந்து ஒரு நபர் அறிமுகமாகறாரு. அந்த நபர் அரசியல் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, சில ரவுடிஸுக்கு கூட துணைவாகிறாரு. அப்படி அந்த ரவுடிஸு ஒரு காலத்தில் இருந்தவர் தான் வெள்ளை ரவி சேரா, இந்த 2 குரூப்ஸு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. இந்த வெள்ளை ரவின்றவர் முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சோசியலிசம் பார்வையில் அவர் இருக்கார். தொடர்ந்து அவருடைய நடவடிக்கை தவறான இருக்கிறதால அந்த வெள்ளை ரவியை கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எடுத்துடுறாங்க, தோழர்கள் எடுத்துடுறாங்க.
அப்போது ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்ட அந்த வெள்ளரவி தன்னுடைய நடவடிக்கை சரியில்லைன்ட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் நல்ல வலிமை மிக்க இளைஞர்கள், துடுப்பான இளைஞர்கள் ஒரு ரவுடிஸுக்கு தேவைன்றதால இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. இவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் ஆகிறப்போ இந்த வெள்ளரவிக்கு அகென்ஸ்டாக இருக்க சேரான்ற நபர் கூட தொடர்ந்து ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் சேரா அவருடைய சித்தப்பா முறையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை சாகடிச்சிடறாங்க. அந்த அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கைகலப்பு ஆகிறப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னும் பார்க்காம, ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு பையன் டெவலப்மெண்ட் ஆகிட்டு வரான்ட்டு பார்க்காம ஒரு சந்தேக கேஸில் எடுத்துன்னு போயிட்டு இவரை வழக்கை பதிவு பண்ணுறாங்க. முதல்ல அவரை இட்டுன்னு போயிட்டு பண்ணுறப்போ அவர் அதில் சிறைச்சாலை போகிறாரு. முதல்ல அவர் மேலே போட்டது பொய் வழக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் மீது ஒரு கொலை வழக்கு ஃபைல் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய ஜெயிலுக்கு போனோடனே நெட்வொர்க் பெருசாகுது. இப்போ சாமானிய மனுஷன் வந்து ஜெயிலுக்கு போகிறப்ப மிகப்பெரிய நெட்வொர்க் ஒரு 2 நாள் இருந்தாலே ஒரு பிரிசனில் போகிறப்போ பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் அங்கே வந்துடுறாங்க. அப்படி இருக்க இவருக்கு நெட்வொர்க் அதிகமாகுது. தொடர்ந்து இது ஒன்றும் பெருசு இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஆயிட்டோன்ட்டு தொடர்ந்து இந்த கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் அப்படின்ட்டு அந்த ஆங்கிளில் வெள்ளரவியால் இவர் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நபராக மாறினார். அப்போ வேசர்பாடியில் வந்து மிகப்பெரிய ஒரு லேபிளாக மாறுறப்போ புளியாந்தோப்பில் அதுக்கும் மேலே இருக்க ஒரு சின்னன்ற நபரோட இவருக்கு கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகிறப்ப எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு சமாதானம் ஆகுது. இல்லைன்னா ஆல்ரெடி சின்னவாலேயே இவருக்கு ஒரு கண்டன்றது சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் வந்து தொடர்ந்து தேவையில்லாத வீண் பிரச்சனை போகாமல் பணத்துக்காக சில இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணதால் இது வரைக்கும் அவர் மேலே வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றமும் நாகேந்திரன் என்றவர் மேலே பதிவாகலை. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு ரவுடின்னா வந்து பெண்கள் கிட்ட மோசமாக நடப்பாங்க. அந்த பார்வையிலேருந்து இவர் சுத்தமாக பணத்துக்காக, அதாவது பவுன்சர் மாதிரி அந்த ஆங்கிள்லேயே போயிட்டுருக்கப்போ இவருக்கு அதிகப்படியான நெட்வொர்க் வருது. அப்படி பண்ணுறப்போ வேசார்பாடியில் யாரெல்லாம் பெரிய பெரிய ஆளாக ஆகிறாங்களோ, வேசார்பாடியில் தலை தூக்கக்கூடிய அனைத்து ரவுடி ஒருத்தர் வளர்றாருன்னா அந்த பகுதியில் இருக்கும். அப்போ வேசார்பாடி, சத்தியமூர்த்தி நகர், உதயசூரியன் நகர், சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முல்லை நகர் எல்லா ஏரியாலையும் சில பேர் இவருக்கு அகென்ஸ்டாக வர்றப்போ ஒரு சில நபர்கள் மரணம் ஆகிறாங்க. காவல்துறை பெரிய அளவில் ஜேசி நாலேஜ்லேருந்து கமிஷனர் நாலேஜுக்கு போயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா 94 இவர் வந்து திமுகவில் வந்து மாணவர் அணியில் போகிறாரு. அங்கேயும் வந்து இவர் வந்து தொடர்ந்தா இந்த மாதிரி கட்சிக்கு இதுவாகிறப்போ மறைமுகமாக இனிமேல் கட்சியில் இருக்கலாம், இனி எல்லா கட்சிக்கும் வேலை செய்யலன்றப்போ 95 ஏடிஎம்கேல ஒரு முக்கிய பிரமுகர் ஸ்டான்லி சண்முகம்னு ஒருத்தர் மாறுறாரு 95 அரௌண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்றும் பார்க்காம அந்த பகுதியில் 90லேருந்து 95 வரைக்கும் நிறைய அசால்ட், அதாவது 307 என்று சொல்லக்கூடிய நிறைய அசால்ட்டில் இவருடைய தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்போ இந்த ஸ்டான்லி சண்முகத்தில் தான் அவர் லாக் ஆகிறாரு, தண்டனைப்படுறாரு. இவர் பேரை சொல்லின்னு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள், இவரால் உருவாக்கப்பட்ட நபர்கள் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பபுலு கூட ஆந்திராவில் மாடுறான்னா அந்த பபுலுன்றவர் கூட இவருக்கு கண்ட்ரோலில் வர்றப்போ அவனும் ஒரு டைமில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஹரி என்றவரை வந்து முகத்தில் வெட்டிடுறாங்க. முகத்தில் வெட்டினோடனே அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பணியாற்றிட்டு இருக்கப்போ அதுலேருந்து அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறப்போ திடீர்னு வந்து இந்த பபுலு டீம் வந்து அவர் அடிச்சிது, வெட்டிடுறாங்க. ஆனால் அவர் இறக்கலை. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவர் ஹரின்றவர் நான் வந்து எந்த தப்பும் செய்யாமல் என்னை வெட்டிட்டாங்கன்றப்போ இந்த ஹரி டீமால் பபுலு வந்து ஆந்திராவில் ஒரு இடத்துல கண்டதுண்டமாக வெட்டி போட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப மோசமான முறையில் வெட்டினோடனே மேலும் பகை வர்றப்போ இந்த பபுலு கேஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஹரி என்பவரை வெட்டுறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிவெஞ்சு தொடர்ந்துட்டே வேசார்பாடியில் நிறைய கொலைகள் நடக்குது இந்த புளியாந்தோப்பு டிஸ்ட்ரிக்டில். குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா காவல் நிலையத்திலையும் ஒரு சில காவல் ஆய்வாளர்கள், நான் சொல்லக்கூடிய பதிவு, ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் எதை செஞ்சாலும் சரண்டர் கொடுத்துடலாம். நீ என்ன தொழில் வேணாலும் செய், ஏரியாவுக்கு ஒரு வருமானம் வேணும். அந்த ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டிரைவருங்க மூலியமாக பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் அந்த பகுதிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நான் சொல்கிறேன், என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் காவல் ஆய்வாளர்கள், ஒரு சில காவல் ஆய்வாளர்கள் டிரைவருங்க மூலம் நேரடியாக அந்த கஞ்சா வியாபாரிகளுக்கு கூட பண்ண போகிறாங்கன்றத சமீபத்தில் கூட ஒரு பதிவு பண்ணி ஒரு கஞ்சா வியாபாரியை பிடிச்சி கொடுத்தாங்க, பெண் தாதாவை. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு போக்கானது காவல்துறையில் இருக்கா. இது இல்லாமல் இப்போ இன்ஸ்பெக்டரை வாங்குறாரு,
டிரைவரை வச்சுன்றப்போ எஸ்ஐ நம்ம மட்டும் சும்மா இருக்கணுமா? ஏன்னா ஒரு எஸ்ஐக்கு 60,000 சம்பளம், இன்ஸ்பெக்டருக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம், ஏசிக்கே அதுக்கு மேலே, அப்படி அப்படியே அதிகாரிகளுக்கு போயிட்டுருக்கு. அப்போது ஒரு சில உதவி ஆய்வாளர்கள் வாங்குறாங்க. இப்படியே ஒரு ஏரியாவில் போகிறப்போ பதட்டம்ன்றது உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்கலேருந்து எல்லாமே ஒரு ஊடகத்தில் இருந்து கூட இந்த சாவுக்கு வந்தது எவ்வளவு பெரிய அவமானம். ஏன்னா இப்போ 1000 போலீஸு மப்டியில் கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒரு யூனிஃபார்மில் வந்து இவ்வளோ பேர் பாதுகாப்பு கொடுத்தா இன்றைக்கி நார்த்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்கியமாக அதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி பார்ப்பாங்க? ரவுடியாக ஆகணும் டைப் பண்ணக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு விதையை நார்த்து மெட்ராஸில் காவல்துறையால் பதிவுப்பட்டது நான் கண்டனம் தெரிவிக்கிறேங்க. அதாவது பரோலில் வெளியே வர கைதி, இரட்டை ஆயுள் தண்டனை கைதி, இத்தனை கேஸு, ஜெயிலேருந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாரு, இப்படி அப்படின்ட்டு ஊடகத்திலலாம் ஊதி ஒரு 1000 போலீஸு, பாதி காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா மப்டியில் கூட வந்திருக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாமானிய மக்கள் ஒரு இடத்துல 1,00,000 பேர் கூட்டுறான்னா அந்த இடத்துல இது போல் 1000 காவல்துறையை பண்ணால் அங்கே இருக்க நெருக்கடியில் உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்படும். இப்போ சமீபத்தில் எடுத்துக்காட்டு கரூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை போலீஸ் இறங்கி இருந்தாங்கன்னா ஒரு செக்யூரிட்டின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணல. இப்போ பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே பேரிகார்டு போட்டு சூப்பராக நிறுத்தி சடலம் போகிறதுக்கு அளவுக்கு நல்ல ஒரு இது பண்ணி வச்சாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் காவல்துறையும் அரசு அதிகாரிகளையும் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வடசென்னை என்பது ஒரு பதட்டமான ஏரியா, வடசென்னையில் தொழில் பண்ண முடியாது, தொழிலே செய்ய முடியாது, இங்கே ரவுடிசம் ஜாஸ்தி, தொழிற்சாலைகள் வந்தால் இங்கே பிரச்சனை நிறையா ஆகும், இந்த பக்கம் வரக்கூடிய மக்களுக்கு புதுசாக வரக்கூடிய பணக்காரன்கள் இங்கே வந்து ஒரு இடம் வாங்கி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கும், ரவுடிங்க மாமல் வாங்குவாங்க, அப்புறம் இந்த பதட்டமான ஏரியான்றதை தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் 2 திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து வடசென்னையை பின்னோக்கி செல்வதற்கான ஒரு வழிகளை பண்ணுறாங்கன்ற என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் நாகேந்திரன் என்பவர் சிறைக்குள்ளேருந்தே தீட்டுறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜெயிலுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்க, யாராவது ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டு ஸ்டேஷனில் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஜட்ஜுக்கிட்ட ப்ரொசீட் பண்ணிடுறாங்க, ஃபுல் சர்ச் வாரண்ட்டு லோக்கல் ஸ்டேஷன்லேயே நடக்குது. அது எல்லாமே சிறைச்சாலை போகிறப்போ ஒரு சொட்டு துணி இல்லாமல், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு சொட்டு துணி இல்லாமல் அவர்கள் வேறு ஏதாவது வழியில் கொண்டுன்னு போடுவாங்களான்ட்டு 5 தடவை 10 தடவை உட்காந்து எழுந்துக்கிற அளவுக்கு பண்ணி அவ்வளோ செக்கப் பண்ணின்னு உள்ளே வந்து சிறைச்சாலைக்கு போகிறாங்க. சிறையில் உள்ள கைதிகளுக்கு தொடர்பு ஏற்படுவதில்லை, ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு சிம் கார்டு எடுத்துகிட்டு போக முடியாது, கஞ்சா எடுத்துகிட்டு போக முடியாது, எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போது சிறைச்சாலைக்குள்ளே இருக்க சூப்பர்டென்ட்டு காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த இவருடைய வாழ்க்கையில் ஃபோன் தொடர்பு உள்ளேருந்தே அவர் ஃபோன் போடுறதுக்கும் பொதுவாக எல்லா கைதிகளுக்குமே வந்து ஃபோன் தொலைபேசின்றது காவல்துறை அதிகாரிகளால் தான் வருது. இப்போ நாட்டில் 19 வந்து 25% வந்து ஒருவன் கெடுறான், சாமானிய மக்கள் ஒருத்தன் கெடுறான், அதுக்கப்புறம் 25% காவல்துறை அதிகாரிகள் கெடுக்கிறாங்க, 25% உள்ளே போனவனே கெட்டுறான். இந்த கேஸ்ல நீங்க சொல்றது படி பார்த்தா ஆக்சுவலா அந்த நாகேந்திரன் அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா பொய் கேஸ் போலீஸ் போடுறதுனால தான் ஒரு பெரிய ரவுடி ஆனார். கண்டிப்பா. அதாவது ஒரு நார்த் மெட்ராஸ்ல வளரக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஒரு நல்ல ஒரு ஜிம் பண்ணி அவன் வாழ்க்கை மேம்படுச்சுன்னா அரசியல் கட்சிக்காரங்களுக்கு குறிப்பா இழப்பதற்கு ஏதும் இல்லாதவன் தான் கொடியை தூக்குவான். இப்போ நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமளவு ஒரு கூட்டத்தை திரட்டணும்னா நார்த் மெட்ராஸ் மாதிரி வேலை வெட்டிக்கு போகாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் ரவுடித்தனம் பண்ணின்னு அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நார்த் மெட்ராஸில் தொடர்ந்து திணிக்கிறாங்கன்ட்டு தான். ஏன்னா இப்போ இவரே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸரு, இவர் மேலே போட்ட ஃபஸ்ட்டு பொய் வழக்கு, அதுக்கப்புறம் இவருக்கு உள்ளே போய் நெட்வொர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வெளியில் வந்து நெட்வொர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இவர் ஒரு கூலிப்படியாக மாறாரு, அப்புறம் ஆள் கடத்தல் இவரே பண்ணுறாரு, அப்புறம் வெள்ளரவி கூட சேர்றாரு, அங்கேருந்து பிரிகிறாரு, அங்கேருந்து பிரிகிறப்ப இவருக்கு எதிர்ப்பு கட்சிக்காரங்கள்லாம் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் அலிகன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக இவர் ஒரு மர்டர் பண்ணுறாரு. இப்படியே தொடர்ந்து போகிறப்ப இதில் வரக்கூடிய வருமானங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதால இந்த தொழிலை விட முடியாத காலம் முழுக்க இறக்குற வரைக்கும் இந்த சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்பட்டார். இந்த சமூகமும் ஒரு காரணம், சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், 2வது காவல்துறை. இன்னைக்கு நாகேந்திரன் என்ற ஒரு சாம்ராஜ்யம் வேசார்பாடியில் வளர்கிறதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, காவல்துறை இவருடைய
இத்தனை வருஷம் ஜெயிலில் இவர் இருந்தாருன்னா உள்ளே இருந்து எவ்வளோ பேர் இவருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. பல காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்களை இவர் மூலம் சாதிச்சதா நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்குன்றது தான் பதிவு. சுடுகாட்டில் பார்த்தோம் நம்ம, அவர் சமாதிக்கு பக்கத்துலேயே போலீஸ்லாம் காவலுக்கு போட்டு வச்சிருக்காங்களே, ஒரு சமாதிக்கு ஏன காவல் போட்டு வச்சிருக்காங்க? அதாவது அந்த சமாதியில் வந்து இத்தனை நாளுக்குள்ள அவர் காரியத்துக்குள்ளேயோ இல்லை அந்த சமாதி ஆண்ட வந்து சில பேர் சபதம் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா அவர் விட்டு சென்ற சில ஒரு எதிரிகளை, அவர்களுக்கு குடும்பத்திற்கு எதிராக இருக்கலாம், இல்லை அவருக்கு எதிரியாக இருக்கலாம், அவருடைய குடும்பத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க சில சபதங்கள் எடுக்கலான்றதால காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவருடைய சமாதியில் 24 மணி நேரம் காவல்துறை ஆய்வாளர்களை போட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறது. அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஓகேண்ணா, மறைந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை எங்கூட சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரு பதிவு போடுறோம்ப்பா. மாதா பிதா செய்தது மக்களை காக்கும். இப்போ அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் செஞ்ச காரியங்கள் மூலம் அவருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு சடலத்தை வந்து கொண்டு வந்து செல்ல போகிறதுக்கு 1000 போலீஸ் போட்டுட்டாங்க. ஆனால் அவர் செஞ்ச காரியங்கள் மூலம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து ஆக்ஷன்னா ரியாக்ஷன் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய என்பதால் ஒரு பாதுகாப்பு என்பது சூழ்நிலைன்றது தேவைப்படுகிறது. அவர் செஞ்ச தப்புக்கு அவங்க குடும்பம் பாதிக்கணுன்றது ஒரு இது கிடையாது. அதனால் தொடர்ந்து உளவுத்துறைகள் அவர்களது குடும்பத்தை கண்காணிக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இனி வரும் காலங்களில் சட்ட ரீதியான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன்.